தமிழ்நாட்டு அளவில் இன்றைய அரசியல் கட்சிகளுக்கு எதிராக மாணவர் சமுதாயம் குடும்பத்தோடு வந்து உட்கார்ந்து கொண்டு 6 நாட்கள் அமைதியான வழியிலே புரட்சி செய்து அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றார்கள். அந்த வெற்றி கண்டிருக்கிற நேரத்திலே மனசாட்சி இல்லாத இன்றைய காவல்துறை ஆணையாளர் திரு ஜார்ஜ் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய வழக்கை நாளை மறுநாள் தாக்கல் செய்கிறேன். நிச்சயமாக காவல்துறையின் 6 நாட்கள் மாவோடு கொஞ்சி குழாவி விட்டு இன்றைய தினம் பன்னீர்செல்வம் கொடையேற்றுவதற்காக மாணவர்களை அந்த இடத்தோடு கிளப்ப வேண்டும் என்று ஒரு தேவையில்லாமல் விடியற்காலை எந்த அறிவிப்பும் இல்லாமல் அவளை அடித்து விரட்டிய ஒரு சோகமான காட்சி தமிழக வரலாற்றிலேயே காவல்துறைக்கு ஒரு பெரும் களங்கம் என்று தான் நினைக்கின்றேன். சீருடை அணிந்த கருப்பாடுகள் காவல்துறையில் சும்மா வெளிவேஷம். அதாவது என்ன சொல்கிறது எனக்கே புரியல. காவல்துறை மக்களின் நண்பன் என்று சொல்லிக்கொண்டு இதுவரை ஏமாற்றி கொண்டு வந்தார்கள். அதனுடைய சுயரூபம் நேற்றைய தினம் வெளிப்பட்டு விட்டது. இனிமேல் காவல்துறை மீது நம்பிக்கை இருக்காது. மக்கள் புரட்சி, மாணவர் புரட்சி மேலும் மேலும் வெடிக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி அந்த 27 பேர் மாணவர்களை நீதிமன்றமே விடுவித்து விட்டது. இதிலே தெரிஞ்சிக்கலாம் இவன் போட்டது பொய் வழக்குன்றது நிரூபணம் ஆக போகுது. இதுதான் உண்மை. கருப்பாளர்கள் எங்கேருந்து வெளியேருந்து வரல, காவல்துறையில் தான் வகை ஊட்டப்பட்டார்கள். அரசியல் கட்சிகள் கூட்டு சேர்ந்து, அதுவும் ஆளுங்கட்சியோட 19, 20, 21 3 நாட்கள் நான் கூட இருந்தேன். காலைல 9 மணிக்கு போவேன், ராத்திரி 8 மணியாக வந்தேன். கடைசி 22ஆம் தேதி அன்றைக்கி நான் ஒரு சவால் விட்டேன் எல்லாருக்கும். இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்திலே அரசாங்கம் அரசாணை பிறப்பித்ததாக கூறுவது ஒரு பொய்யான செய்தி, தவறான செய்தி. நிரந்தர சட்டம் கொண்டு வந்தால் ஒழிய இந்த போராட்டம் நிற்காது. எல்லாத்துக்கும் மேலாக 7 மணிக்குள்ளாக 23/1/2017 7 மணிக்குள்ளாக இந்த அவசர உத்தரவு வரவில்லை என்றால் இங்கு குடியரசு தினம் நடக்காது. கருப்பு கொடி ஏற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அந்த கருப்பு கொடி நானே ஏற்றி வைப்பேன் என்று 4:30 மணி அளவில் ஒரு 3/4 மணி நேரம் அந்த கூட்டத்தில் பேசினேன். அதனுடைய விளைவு தமிழக வரலாற்றிலேயே சிறப்பு மிக்கதாக கவர்னர் ஆளுநருக்கு பிறகு கூட்டம் எதுவும் நடக்காது. மறுநாள் தான் நடக்கும். ஆனால் இன்றைய திறமையற்ற அரசாங்கம் என்னுடைய அந்த வாக்குறுதியை கேட்டுத்தான் 6 மணி அளவிலே அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது மக்களுக்கு கிடைச்ச வெற்றி, மாணவர்களுக்கு வெற்றி, என்னுடைய பங்கும் அதில் நிறைய இருந்திருக்கிறது. தேவையில்லாத சொல்கிறது இந்த காவல்துறை செய்த சூழ்ச்சி தான் அது. இந்த அதாவது பொதுவாக குடியரசு தின விழான்னா 21, 23, 25 3 நாள் ட்ரையல் பார்ப்பாங்க. குடியரசு தின விழா 3 நாள் ரோடை க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த 3 நாள் செய்ய முடியல. கடைசி ஒரு நாள் செய்ய முடியுது நேற்று. அதுக்காக தான் அவசரமாக அடித்து வேண்டாம் வழிய வேறு ஒன்றுமே இல்லை கிடையாது. அதை லாரன்ஸ் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டார். அதில் நினைக்க போட்டாங்க. அவரே புரிஞ்சிட்டார் கடைசியில். வேறு வழி இல்லாத என்ன சூழ்நிலையோ அவர் அங்கே கலந்துட்டு தான் என்னுடைய விளைவே அதிகம். இது பப்ளிக் யாருமே அடிக்கலை. அதாவது எங்கிட்ட படம் எடுத்து வச்சுருக்கேன். சிலதெல்லாம் கல்லை இவனே தூக்கி அடிக்கிறான். போலீஸ்காரன் கையில் லத்தி இருக்குது, அந்த கார்டு ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் தடுக்கணும். பப்ளிக் அடித்தா கூட இவன் திருப்பி கல்லை அடிக்கிறதே தவறு, சட்டவிரோதம். அதுக்கு ஊக்கம் கொடுத்துட்டு ஆணையாளர் தான். அங்கே இருக்க டிசியோ ஜாயின்ட் கமிஷன் சொல்ல மாட்டேன். ஆணையாளர் மேலுடைய உத்தரவு கீழ் உள்ளவனுக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வடமேல ஆட்டோவை கொடுத்துனா அவங்க தான், வேறு யாருமே இல்லை. தனியாக மதுரையிலே அப்படி தான். இதெல்லாம் காவல்துறை ஏவப்பட்ட கருப்பாடுகள் அவங்களே தான். அதாவது
1950 குடியரசு தினம் அறிவிக்கப்பட்ட பிறகு குடியரசு தினம் என்பது ஜனாதிபதி, உதவி ஜனாதிபதி, அவர் இல்லைன்னா உதவி ஜனாதிபதி அவங்க தான் ஏற்றலாம். யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. எப்படியும் ஸ்டேட்டுகளில் கவர்னர் தான் ஏற்றணும். தமிழகத்தை துர்பாக்கி இந்த வருஷம் ஆளுநர், நிரந்தர ஆளுநர் போட முடியல. அந்த ஆளுநர் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவங்க எழுதி மூலியமாக நான் யாரும் நியமிக்கலை, நான் கொடியேற்ற சொல்லிட்டார். அப்போ பன்னீர்செல்வம் ஏற்றத்துக்கு அனுமதி கொடுத்தா கேட்டபோது இல்லைன்னுட்டாங்க. சட்டவிரோதம். ஒரு முதலமைச்சர் கொடியேற்ற முடியாது. ஏன்னா மெரினா கடற்கரை என்பது ராஜ்பவனுக்கு ஈக்குவல். அங்கே ரெட் ஃபோர்ட் மாதிரி மெரினா. குடியரசு தினம் கொடி கவர்னர் தான் ஏற்றணும். அந்த கவர்னர் போஸ்ட்டை ஒரு பன்னீர்செல்வம் ஏற்றுக்க முடியாது. எப்படி தலைமை நீதிபதி லீவுன்னா சீஃப் மினிஸ்டர் போய் ஏற்றுக்க முடியாது, சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை. அதை விட முக்கியமான இது கவர்னர் போஸ்ட்டு. அதை போய் நீ ஏற்றுக்க முடியாது. எந்த சட்ட விதிகளும் இடம் கொடுக்கல. அதை தான் மென்ஷன் பண்ண. சட்டவிரோதம். அப்படி ஏற்றினால் ஒரு வார காலத்துக்குள்ள ஆட்சி கலைக்கப்படும். இன்றைக்கி இந்த மாணவர் எழுச்சியை பார்த்தாலும் கற்றுக்கணும். நியாயமான போராட்டங்களுக்கு இப்போ ஜல்லிக்கட்டு மாணவர்களுக்கு சம்மந்தமே இல்லை. துணிஞ்சு வந்துட்டாங்க. அடுத்து இப்போ லஞ்ச ஊழலுக்கு வர போகிறாங்க. நான் தலைமை தாங்க போகிறேன். நிச்சயமாக சொல்கிறேன். இந்த மாணவர் எழுச்சி சாதாரணமாக இல்லை. நீ குடியரசுல பேசியிருக்காரு. சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே நாள் தேர்தல் வைக்கணும் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு. இன்றைக்கி நிச்சயமாக நடக்க போகுது. அந்த நேரத்தில் நல்ல, அதாவது சமூக அக்கறை உள்ளவர்கள், இளைஞர் படைகள் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. இந்தியா பூராவும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிற அளவில் நல்லவர்களை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று நம்புகிறேன். நம்பிக்கை இளைஞர்கள் ஒத்துழைப்பார்கள் என்று தான் உண்மை. நடக்க போகுது இல்லை. இது உண்மையிலேயே இந்த சட்டம்னு கொண்டு வச்சிட்டோம், அவ்வளோதான வெளியே சட்டம் செல்லாது. ஏன்னா இது தமிழ்நாட்டுக்குள்ளே போடுற சட்டம். இவங்க நடத்திட்டு இருக்கலாம். அகில இந்தியாவில் அந்த சட்டம் மாற்றினா தான் இது செல்லுபடியாகும். இன்றைக்கே வழக்கு போட்டாங்க. அதாவது மோடி சொல்லிட்டு இருக்கலாம், மக்களை ஏமாற்றலாம். அது நிறைவேறலை. இன்றைக்கே தெரிஞ்சு போச்சு. அனிமல் ஹஸ்பண்டரி போடுறது மத்திய அரசு கையில் தான் இருக்குது. அவங்க தான் முதல் எதிரியாக இருக்காங்க. இவர் என்ன ஒத்துழைப்பு கொடுப்பார் மந்திரி? பன்னீர்செல்வம் போய் பேசுறது ஜல்லிக்கட்டுக்காக இல்லை, இவங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு சில இதில் பேசி வந்திருக்கார். அதான் உண்மை. ஏன்னா நீ எப்போ தலைமைச் செயலாளர் வீட்டில் போய் ரெய்டு பண்ணி அந்த ஆதாரம் எடுத்த போது 2 மாதம் ஆச்சு. கைப்புண்ணு கண்ணாடி தேவையில்லை. நல்லா தெரியுது யாராக இருக்காங்கன்னு. அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலை. இன்றைக்கி இந்த நேற்று அந்த விளைவுக்கு அப்புறம் இன்றைக்கி இந்த ஜெயிலில் போய் சேகரிட்டி பார்க்குறாங்களாம். எதுக்கு பார்க்கணும்? அதாவது நரேந்திர மோடியும் கருப்பு பணத்தை ஒழிக்கணுன்ற எண்ணத்தில் இல்லை. கருப்பு பணக்காரர் இங்கே இருக்க தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க தான் பார்க்குறாங்க. வெளியே கருப்பு பண வேட்டை என்பது ஒரு பொய்யான மாயை. அது மோடிக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கப்போ அவர் அகில இந்தியாவில் தோக்க போகிறார் நிச்சயமாக. இது நான் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். இந்த கூட்டத்திலையும் மக்கள் மத்தியில் சொன்னேன். அது போராட்டமாக அதிலே வெடித்து போச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் விக்ரமராஜா அதை பண்ணுறாரு. பண்ணால் நல்லது. ஆனால் மறைமுகமாக வியாபாரிகள் வச்சு விற்கிறது தடுக்கணும். அது நேரம் எடுக்குது சாராயம் மாதிரி. அதனால் பெப்சி கோலா உடனே தடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கவங்களை முதல்ல தடுக்கணும். விற்கிறத தடுக்கிறத விட குடிக்காரனை குடிக்க போகிறத தடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கடையை மூடிடுவோம். அதை செய்யணும் அவங்க வியாபாரிகள். விற்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. பிஸ்னஸ் வியாபாரி விற்க மாட்டேன்னா திருத்தமாக வைப்பான், 2 ரூபா அதிகமாக வைப்பான். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. விக்ரம் ராஜா என்னோடய வேண்டுகோளாக வைக்கிறேன். நிச்சயமாக வரும். ஊழலுக்கு எதிராக மக்கள் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போராட்டம் அநேகமாக இந்த ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு நடைபெறும். ஏப்ரல் தமிழ் புத்தாண்டு போது ஒரு இயக்கம் மீண்டும் தொடரும். ஊழலுக்காக இந்த மாணவர்கள் ஒன்று கூடுவார்கள். ஏன்னா அவங்க படிப்பெல்லாம் கெட்டு போயிடும். அதுக்காக நான் பயமுட்ருக்கேன். இன்னைக்கும் வர காத்திருக்காங்க. விரும்பலை. இதே அரசியல் வச்சு இருந்தால் கூட கூப்பிட்டுருப்பாங்க, வான்னு போகலான்னு வாங்க, சந்திர சாக்கில் போகலான்னு. அது வேண்டாம். அமைதியான முறையில் ஊழல் ஒழிப்பு நிச்சயம் மாணவர்கள் பங்கேற்பார்கள். இதை விட எழுச்சியான போராட்டம் நடைபெறும். தமிழகத்தை பொறுத்தவரை நம்பிக்கையோடு சொல்கிறேன். நான் ஆளுங்கட்சிக்கு மாத்திரம் இல்லை, எதிர்கட்சிக்கும் சவால். பாமக, தேமுதிக,
விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகளுக்கு முக்கியமாக சும்மா வெளிவேஷம் போட்டுருக்காங்க. அவங்க நடிக்கிறாங்க. என்ன நடிக்கிறவங்களோட கூட்டணி வச்சவங்க. திமுகவோட கூட்டணி வச்சாங்க, அதிமுக கூட்டணி, எல்லாரும் கூட்டணி வச்சவங்க. அதனால் அந்த கொள்ளை நல்லா தெரியும். தெரிஞ்சு வெளிவேஷம் போடுறதுக்கெல்லாம் இன்றைக்கி வெட்ட வச்சு வாய்ப்போச்சு. மாணவர்கள் மத்தியில் எந்த தலைவனும் வேண்டாம் அப்படின்னு நானும் வரவேற்கிறேன். எல்லாரும் தலைவர்கள். நான் தான் சொல்லியிருந்தேன் அந்த மீட்டிங்கில் கூட, நீங்களே தலைவனாக வாங்க, உங்கள் பின்னால் நான் இருக்கேன். இன்றைக்கி இருக்க தலைவர்லாம் அவங்க பின்னால் போய் நீ பின்னால் தான் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு பின்னால் நான் இருக்கேன். தெய்வம் செயல்படுத்தி சொல்லியிருக்கேன். செய்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக நடைபெறும். தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இல்லை. அது திமுக நினைஞ்சோட நான் வருத்தப்பட மாட்டேன், வரவேற்பேன். திரும்பி வரணும். அதாவது கொலைக்காரன் கூட கொலைக்காரன் ஆகிடுவான். திருத்த வழியை பார்க்கணும். அது இன்றைக்கி ஓரளவுக்கு அந்த கட்சியில் உடனே எதிர்பார்க்குறேன். கட்சி பாகுபாடு இல்லாமல் மக்கள் பிரச்சனை வேறு, கட்சி வேறு. அந்த போக்கில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு, மக்கள் ஆதரவு கிடைக்கும். இல்லைன்னா தூக்கி எறியப்படுவார்கள் என்பது நிச்சயம். இந்த அரசியலுமே அரசியல் கட்சி தனியாக இருக்கணும் தேவையே இல்லை. மக்கள் பணி, அதாவது கட்சி வேறு, மக்கள் பணி வேறு. அதை பிரிக்கிற காலகட்டம் வந்துடுச்சு. இப்போ நல்லவர்கள் அந்தந்த ஏரியாவில் நல்லவர்களை தேர்ந்தெடுக்கிறது மக்கள் துணிஞ்சிட்டாங்க. இப்போ நீ கோடி கூட பணம் கொடுக்கவும் முடியாது, அது ஒரு முற்றுப்புள்ளி வருது. நீ பணம் கொடுத்து ஏமாதான்றது இன்னும் நடக்காது. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் எங்களுடைய வரிப்பட்டை போட்டு ஒரு குழந்தை பேரில் 52,000 ரூபா கடன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கடை வாங்கி எதுக்கு ஆனால் கொடுக்குற எனக்கு? இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ அதாவது நீ ஓட்டு பிச்சை எடுக்க போகும்போது மக்கள் செருப்படி அடிப்பாங்க, அது நிச்சயம். எந்த கட்சியாக இருந்தாலும் உனக்கு வாங்கலைன்னா கூட நல்லது செய்ய மாட்டேங்கிறீங்க, அது கெடுறதுக்காக தொண போகிறீங்க. நீ பிஜேபி நல்லா நிரூபித்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கைப்புண்ணு கண்ணாடி தேவையில்லை. திருடதான் நல்லா தெரியும். சசிகலா குரூப் திருடன் தெரியும். கவுன்சிலர் வீட்டில் இருக்குன்னு தெரியும். அவன் வீட்டில் போய் தேடாத. 500 ரூபா 2000 ரூபா மொத்தம் 1000 ரூபா தடை பண்ணேன். ராத்திரியா இதே பண்ண அவங்களையும் பிடிக்க முடியல, தெரியாதா? அவனுக்கு பதுக்கிறதுக்கு இடம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துருக்குது மத்திய அரசாங்கம். ரொம்ப தவறான அணுகுமுறை. அதுக்கு சரியான பதில் மக்கள் கொடுக்க போகிறாங்க.